Hi friends, welcome to Anu சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சம்மர் ஸ்பெஷல் ரா மேங்கோ தம்புலி. இந்த ரெசிபி கர்நாடகால ரொம்ப ஃபேமஸ். தம்பு அப்படின்னா கூல் அப்படின்னு அர்த்தம். சம்மர் வந்தாலே நம்மளுக்கு சூட ஆரம்பிச்சிடும் இல்லையா? கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டும் சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு வந்து ரொம்ப கூலாக வச்சுக்க முடியும். இந்த ரா மேங்கோ தம்புலி வந்து ரொம்ப சுலபமாக 5 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. இந்த தம்புளிக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போதில் பாதி இருந்தாலே போதும். நான் வந்து இதுக்கு தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் தோலோடு சேர்த்து பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் காமிச்ச மாதிரி மாங்காவை வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த தம்புளிக்கு வந்து 1 கப் மேங்கோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மாங்காய் வந்து நறுக்கியாச்சு. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம நறுக்கின மாங்காய், காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. அதோட வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஏன்னா தாளிச்சு கொட்டணுன்னா கருவேப்பிலை வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ தம்புளி பண்ண போயிடலாமா? ஒரு பாத்திரத்தில் 6 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய் பேஸ்ட், அதை வந்து இதில் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம நல்லா இது வந்து கடைஞ்சிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஈவனாகவும் மிக்ஸ் ஆகும், அதே சமயத்தில் நம்மளுக்கு தயிரும் திப்பியாக இருக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரா மேங்கோ தம்புளி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், ஆனால் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து தாளிப்புக்கு ஒரு வானிலையை சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த தம்புளியில் தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு ஈஸியான, டேஸ்டியான, டேங்கியான மேங்கோ தம்புளி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரா மேங்கோ தம்புளி நம்ம சாத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பாடியை நல்லா கூலாக வச்சுக்கும். இந்த ரா மேங்கோ தம்புளியை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு தம்புளி வந்து ரொம்ப திக்காக வேண்டாம்னா நிறைய தண்ணி விட்டு மோர் மாதிரியும் இதை குடிக்கலாம். இந்த டேஸ்டியான தம்புளி ரெசிபியை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தம்புளி ரெசிபிஸ் என்னோட பிளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.